நல்லா கேட்டுங்க. மார்க்கெட் இல்லாமல் யாரும் வாய்ப்பு தராமல் வரல. நல்லா அவர் இப்போ தான் டாப்பில் இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறார். அவர் இருந்தாலும் வராருன்னா கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார்னு நம்புகிறோம். அதனால் ஒரு இணையதளத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல. எவ்வளோ இருக்க போகிறாங்க? அவர் 5 வருஷம் அல்லது 3 வருஷம் 5 வருஷம் தான் இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுற போகிறாங்க? நல்லது கெட்ட நமக்கு தெரிஞ்சிடும். எப்படியும் ஒரு நல்லவங்களா கெட்டவங்களா, ஊழல் பண்ணுறாங்களா திருடுறாங்களான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேணா தூக்கி போட்டுடலாம். ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் முதல் வாய்ப்பு தரலாம். சரி, ஓகே. ஆனால் இத்தனை வருஷமாக விஜய் இப்போ வந்தார், இத்தனை வருஷமாக சீமானா இருக்கட்டும், திருமாவளவன், அன்புமணி, இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, விஜய் தவிர அவங்கெல்லாம் விஜய் விட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்லையா? அவங்க ஏன் வரக்கூடாது? அவங்க வரக்கூடாதுல்ல, இல்லை அவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, வர்றதுக்கு முன்னாடியே எதுனா ஒன்று செய்யணுங்க. செஞ்சாதான் யாருக்காக இருந்தாலும் ஒரு அன்பு மரியாதை எல்லாமே வரும், ஓட்டும் போடுவாங்க. நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க, அவங்க யாருமே தமிழ்நாட்டை தானே, வேறு எங்கேயுமே உங்களுக்கு யாருமே தெரியாது. வேறு அந்த அவங்க கட்சி பேரே அவங்களால சொல்ல முடியாது. சீமான் இருக்கட்டும், பேசி பேசியே வீணாக போயிட்டாரு. சீமா எதுவுமே இல்லாமல் போயிட்டாரு. இப்போ திருமாவளவன் எடுத்துக்கோங்க, சொந்த கட்சியில் நிற்க வக்கு இல்லாத ஆள். அவர் போய் பானையில் போயிட்டு வேற ஒரு கட்சியில் இருக்க, நீ திறமை உள்ள ஆளாக இருந்தால் உன் கட்சி பேரில் நின்று ஜெயிச்சிருக்கணும். அடுத்தவங்க கட்சியில் போய் நின்று ஜெயிச்சுட்டு ஊரம்பிள்ளைக்கு பேர் வச்ச மாதிரி தான் அதெல்லாம் இருக்குது. அவங்களுக்குலாம் அது பணம் சம்பாதிக்கணுன்ற குறிக்கோள் தான் இருக்கணும், நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. அவரை மாரி யாரும் இல்லைங்களேங்க. அவரை மாரி யாரும் வந்துதான் ஆகணும், வரணும். அவரு மாரி அண்ணா, அதாவது போயிட்டு செக் பண்ணும்போதே எவ்வளோ வச்சிருந்தான்னு உங்களுக்கு தெரியும். 150 ரூபா மட்டும்தான் அவர் வீட்டில் செக் பண்ணும்போது. ஆமாம், கண்டிப்பாக.